வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் பென்ஷனராக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருக்கிறவங்களும் சரி, இல்லை இதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் யார் வாங்க போகிறீங்களோ உங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ச் மாதத்தோட பென்ஷன் அட்வான்ஸ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லேருந்து யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டீங்களோ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரலை அப்படின்னாக்கா இன்னொரு 4-5 நாளில் உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப் வந்து ஸ்பார்ஸ் போர்ட்டில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அப்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் மெசேஜும் வரல, பென்ஷன் ஸ்லிப்பும் ஜென்ரேட் ஆகலை, உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட பென்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அந்த மாதம் என்னைக்கு முடியுதோ அன்றைக்கே வந்து பென்ஷன் கிடைச்சிருந்தாச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபைனான்ஷியல் இயர் முடியறதுனால மார்ச் 31ஆம் தேதி. ஸோ இது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி பென்ஷன் கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா 2ஆம் தேதி 3ஆம் தேதி நீங்கள் கிரீவன்ஸ் போட்டோ இல்லை ஏதோ ஒரு முறையில் பிசிடிஐவை கான்டாக்ட் பண்ணி அங்கே வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன, பென்ஷன் ஏன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்தாக்கா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல என்ன ப்ராப்ளத்தினால பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனல் மூலிமா உங்களோட பென்ஷன் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். 2வது பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 இந்த மார்ச் வரைக்கும் யாரெல்லாம் பென்ஷனராக ஆக போகிறீங்களோ ஸோ நீங்கள் உங்களோட சிஏ பில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டில் தான் உங்களோட சிஏ பில் வாங்கணும். நீங்கள் வந்து கேஎஸ்பி வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாலும் சரி அது வந்து அக்செப்டபுளாக இருக்காது. உங்களுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த மாதிரி மெசேஜ் போட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவாங்க. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் மார்ச்சுக்குள்ளே யாரெல்லாம் வந்து சர்வீஸில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனீங்களோ ஸோ நீங்கள்லாம் போன வருஷம் மார்ச் 31க்கு அப்புறம் ஒரு நாள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன் சர்வீஸில் இருக்க மாதிரி தான் கவுண்டிங்க. அதனால் உங்களோட சிஏ பில் வந்து ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து அங்கேருந்து உங்களோட சிஏ பில் வந்து கிளைம் பண்ணிங்க. ஸோ அதுக்கான ஃபார்ம் தான் இது. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லையும் சரி கீழே வந்து பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க 2 இடத்துலேருந்து வாங்கிக்கங்க. அதே போல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் 2024 மார்ச்சுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தீங்களோ நீங்கள்லாம் உங்களோட ரெக்கார்டுக்கு சென்ட் பண்ணி ஆன் சர்வீஸில் இருக்கும்போது என்ன சிஏ பில்லுக்கான அமௌண்ட் வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டே வந்து நீங்கள் இந்த வருஷம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க ஸோ யாரெல்லாம் லாஸ்ட் இயர் கேஎஸ்பி மூலிமா நீங்கள் வந்து சிஏ பில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, மார்ச் 2024க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாருமே கேஎஸ்பி போர்ட்டல் தான் உங்களோட சிஏ பில் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் போன வருஷம் வந்து பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி டேட்லேயும் வந்து பெண்டிங் தான் இருக்குது. இன்னும் பணம் வந்து வரதுக்கான ஸ்டார்ட் ஆகலை. ஸோ யாருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜில்லா சைனிக் போர்டு, ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு, கேந்திரிய சைனிக் போர்டு இந்த 3 சைனிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரூவல் கொடுத்துட்டு அட்மின் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேஎஸ்பி போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யாரெல்லாம் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸும் வந்து காட்டும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரலில் இந்த பணம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது வந்து ஃபேமிலி பென்ஷனரும் சரி இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனர் இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்து யாராவது ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்னாலும் சரி, ஃபேமிலி பென்ஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பென்ஷனர் இறப்புக்கு அப்புறம் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஆதார் வந்து ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி ஆகலை, ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான அந்த மெசேஜும் வந்தாச்சு, ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு பிபிஓ நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு உங்கள் பேரில் வந்து உங்களுக்கான அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். எப்போ இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ ஃபேமிலி பென்ஷன் உங்களுக்கு ஆனதை வந்து இன்டிமேஷன் பண்ணிட்டாங்க, உங்களோட ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் யாரோட ஃபேமிலி பென்ஷனுக்காக இன்டிமேஷன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸை கூட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ எந்த நம்பர் உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்திருக்கோ அந்த ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பரை கூட உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும். அப்படி லிங்க் ஆகலை அப்படின்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் ஸ்பார்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகலை, அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம்
இன்றைக்கி டேட்டில் வந்து ஸ்பௌஸாக இருக்காங்க, டிபெண்டடாக இருக்காங்க, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஆதார் கார்டு வந்து இன்றைக்கி பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மூலிமா உங்களோட ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் ஃபேமிலி பென்ஷன் வாங்கும்போது இந்த மாதிரி இஷ்யூ வந்து வராது. ஏன் இது வந்து இஷ்யூன்னு சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் எது வரைக்கும் ஸ்பார்ஸ் பிபிஓவையும் ஆதாரையும் வந்து லிங்க் பண்ணலையோ அது வரைக்கும் உங்களால் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த அலர்ட் மெசேஜ் வந்த பிறகு, அதாவது உங்களுக்கு இந்த ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த மெசேஜ் வந்த பிறகும் கூட உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகாது. ஸோ மெசேஜ் வந்த பிறகு ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இன்னுமே இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொன்னனோ அது வந்து உங்களுக்கு புரியல, கிளியராக இல்லை, என்னோடய டாக்குமெண்ட் வந்து சரி பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி சரியாக இருக்கா தவறாக இருக்கா, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தனோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.